அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனா கிச்சன். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி வீடியோ போடுறோம். இப்போ ரமலான் நோன்புக்கு நம்ம நோன்பு கஞ்சி காய்ச்சிறோம். எல்லா மக்களும் இன்றைக்கி நோன்பு வச்சுருப்பீங்க. சிறப்பாக நோன்பு திறக்கிறதுக்கு இந்த நோன்பு கஞ்சி காய்ச்சுவோம் இன்ஷா அல்லாஹ். அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல்ல சட்டியை காய வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் மசாலா கஞ்சி, மஞ்சள் கஞ்சி காய்ச்சிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயோட கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் போடுங்க. ஓகே, இந்த டவுன் பட்டாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஓகே. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 வெங்காயம். இது 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதுலேயே ஒரு பாதி கேரட்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுலேயே கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை, இது பூண்டு, பெரிய பல் பூண்டு, ஒரு பல் பூண்டு, மல்லி இலை. இது வந்து கோழி கஞ்சி, கோழியில் வந்து நோம்பு கஞ்சி காய்ச்சணும். இது இறைச்சி இருந்தால் இறைச்சியும் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. அதில் கொஞ்சம் டேஸ்ட் உப்பு சேர்த்துக்கிறங்க. நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் போல் நான் அஸ்வலியா பருப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, எல்லாம் போட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் வேக வைப்போம். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். சேர்த்து இப்போ இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இது வந்து இப்போ தண்ணி, இது ஒரு 3/4 இது தண்ணி சேர்ப்போம். அது நல்லா கொதி வரையில் நம்ம அரிசி போடலாம். இதே அளவு இன்னும் ஒரு கப் சேருங்க. இப்போ இது வந்து பச்சரிசி, கொஞ்சம் கூட பச்சரிசி 3/4 கோலம் எடுத்துருக்கேன். 3/4 கப்னா 1/4 கப்பு வந்து நம்ம சோறாக்குற பொன்னி அரிசி, அப்புறம் வந்து அதில் கொஞ்சம் கூட பாசிப்பருப்பு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் அதிலையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வேக வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். அது நல்லா கஞ்சி குழையணும்ல, அதனால். அப்போ நம்ம இடையில பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிற வேண்டியதுதான். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுற வேண்டியதான் நம்ம வேகிறதுக்கு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணி பத்தலை, நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரை ஏறி நல்லா நம்ம கொதிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் வேகணும். இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் ஒரு 1.5 தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி பால். இப்போ தண்ணி பாலை கொஞ்சம் ஊற்றிடலாம். அப்புறம் நம்ம இறக்கையில் தேங்காய் பால், கெட்டிப்பாலை ஊற்றி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், கஞ்சி நல்லா செட் ஆயிடுச்சு, நல்லா குழஞ்சிருச்சு, நோம்பு கஞ்சி இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து இது தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால், இதை அப்படியே ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. லேசாக சூடு ஏறினதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணுங்க. அப்புறம் நோம்பு திறக்கையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் உப்பு பார்த்துக்கலாம். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம மங்களை ஊற்றிடலாம். ஓகே, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நோன்பு திறக்க இதை வச்சு நோன்பு திறப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த நோம்பில் எல்லோரும் நல்ல அமல்கள் செய்து எல்லோரும் துவா செய்வோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.